தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் மீமாம்சை கர்ம மார்க்கம் சங்கரரும் இதர சித்தாந்தங்களும். வைதிக காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு தத்துவம் என்று தியானம் பண்ணி கொண்டு உட்காருவதைத்தான் ஆச்சாரியால் முடிந்த முடிவான நிலையில் சொன்னார். ஆனால் புத்தரைப் போல் ஆரம்ப தசையிலேயே எல்லோரும் வேத கர்மத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆரம்பத்தில் நிறைய கர்மா பண்ணி அதனால் சித்த சுத்தி அடைந்த அப்புறம்தான் அதை விட்டுவிட்டு ஆத்ம விசாரம் பண்ண வேண்டும் என்றார். முதலில் மீமாம்சை சொல்கிற கர்மாவை ஒப்புக்கொண்டே கடைசியில் பௌத்தம் சொல்கிற கர்மாவை விட்ட நிலைக்கு போக வேண்டும் என்றார். பௌத்தம் மீமாம்சை சாங்கியம் நியாயம் எல்லாவற்றையும் ஒரு நிலையில் ஒப்புக்கொண்டு இன்னொரு நிலையில் ஆட்சேபித்தவர் நம் ஆச்சாரியார். இவை ஒவ்வொரு அம்சத்தையே முடிந்த முடிவாக பிடித்து கொண்டிருந்தன என்றால் ஆச்சாரியால் இந்த எல்லா அம்சங்களையும் சேர்த்து ஹார்மோனைஸ் பண்ணி இசைவித்து கொடுத்தார். மீமாம்சை கர்ம மார்க்கம் சாங்கியம். சாங்கியத்தில் எதிலேயும் பட்டுக்கொள்ளாததான ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான ஆத்மாவை புருஷன் என்றும் எல்லாவற்றையும் நடத்தி வைக்கிற சக்திமயமான மாயையை பிரகிருதி என்றும் சொல்லி இருக்கிறது. பிரகிருதி உள்பட பிரபஞ்சம் என்பது 24 தத்துவங்களில் அடங்கியிருக்கிறது என்று சாங்கியம் சொல்கிறது. பிரகிருதி என்பது முதல் தத்துவம், அதற்கு பிரதானம் என்றும் ஒரு பேர். அதிலிருந்து மகத் என்கிற இரண்டாவது தத்துவம் வருகிறது. மனுஷனின் புத்தி மாதிரி பிரகிருதியின் புத்திதான் மகத். மகத்திலிருந்துதான் மூன்றாவது தத்துவமாக அகங்காரம் உண்டாகிறது. தான் என்று தனியாக ஒன்று இருக்கிறது என்ற உணர்ச்சி ஈகோதான் அகங்காரம். அகங்காரம் இரண்டாக பிரிகிறது. ஒரு பக்கம் சைதன்யமும் உயிருள்ள அறிவு ஜீவனாகி அதனுடைய மனசாகவும் 5 தன்மாத்திரைகளாகவும் 5 மகாபூதங்களாகவும் ஆகிறது. ஜீவனின் ஞானேந்திரியங்கள் என்பவை வெளியில் உள்ள வஸ்துக்களை பற்றி இவனுக்கு அறிவிக்கிற 5 உறுப்புக்கள். வெளியில் உள்ளதை பார்க்கிற கண், முகர்கிற மூக்கு, ருசிக்கிற வாய், கேட்கிற காது, தொடுகிற சர்மம் என்கிற 5ம் ஞானேந்திரியம். ஜீவனே நேராக காரியம் செய்ய உதவுபவை கர்மேந்திரியங்கள். இங்கேயும் வாய் இருக்கிறது. வெளியிலே உள்ள ருசியை ஜீவனுக்கு அறிவிக்க உபயோகிக்கப்பட்ட ஞானேந்திரியமான வாய் பேசுவது என்ற கர்மாவை செய்வதால் கர்மேந்திரியமாகவும் இருக்கிறது. பல காரியங்களை செய்ய உதவும் ஒரு கை, கர்மேந்திரியம் நடக்கிற கால், மலஜல விசர்ஜனம் செய்கிற அவயவம் ஞானேந்திரியம் ஆகியன மற்ற 3 கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களுக்கு ஆசிரியமாக சப்தம் காது வழி, ஸ்பரிசம் சர்மம், ரூபம் கண், ரசம் அல்லது சுவை வாய், கந்தம் என்கிற வாசனை மூக்கு என்ற 5 சூக்ஷ்மமாக இருக்கின்றன அல்லவா? இந்த 5மே தன்மாத்திரைகள். இந்த தத்துவங்கள் ஜடமாக விரிந்திருக்கும். ஆகாசம் சப்தம், வாயு ஸ்பரிசம், அக்னி ரூபம், ஜலம் ரசம், பிருத்வி கந்தம் என்பவை 5 மகாபூதங்கள். இப்படியாக பிரகிருதி மகத், அகங்காரம், மனம், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச மகாபூதங்கள் என்று மொத்தம் 24 இருக்கின்றன. இந்த 24ஐயும் அத்வைத வேதமும் ஒப்புக்கொள்கிறது. ஆனால் ஈஸ்வரன் என்கின்ற ஒருவன் சகுண பிரம்மம் தான் நிர்குணமான புருஷனையும் ஆத்மாவையும் பிரகிருதியையும் மாயையும் சேர்த்து வைக்கிறவன் என்பதை அத்வைதம் சொல்கிறதே ஒழிய சாங்கியம் ஈஸ்வரனை பற்றி சொல்லவில்லை. அத்வைதம் முதலிய எல்லா வேதாந்த சம்பிரதாயங்களும் ஒப்புக்கொள்ளும் சத்வ ரஜோ தமோ குணங்களை சாங்கியம் சொல்கிறது. தெளிந்த சாந்தமான உயர்ந்த நிலை சத்துவம். ஒரே வேகமும் சலனமுமாக இருக்கும் நிலை ராஜசம் ரஜோகுணம். சோம்பல் தூக்கம் ஜடத்தன்மை ஆகியன தாமசம் தமோகுணம். கீதையில்
குணத்ரய விபாக யோகத்தில் இவற்றை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறது. முக்குணங்களையும் கடந்த ஆத்மாவிலேயே நிலையாக நில்லு என்று கீதை ஆரம்பத்திலேயே பகவான் சொல்கிறார். சாங்கியத்திலும் முக்குணங்களின் ஏற்றத்தாழ்வால்தான் எல்லா அனர்த்தங்களும் உண்டாவதாகவும் இவற்றை சமமாக்கி நிறுத்திவிட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. ஆனால் கீதாதி சாஸ்திரங்களைப் போல் இப்படி பண்ணிக்கொள்வதற்கு ஈஸ்வர ஆராதனை, சரணாகதி, ஞான விசாரம் மாதிரியான எதையும் அது சொல்லவில்லை. புருஷனுக்குத்தான் ஜீவ சைதன்யம் இருக்கிறது. பிரகிருதி ஜடம்தான். அதனால் பிரகிருதி தானாக எதுவும் பண்ண முடியாது. அது 24 தத்துவங்களாக பரிணமிப்பது சைதன்ய புருஷனின் சாந்தித்யத்தில்தான் என்றும், ஆனாலும் புருஷன் பிரகிருதி சம்பந்தமே இல்லாத கேவல ஞான ஸ்வரூபி என்றும் ஒன்றுக்கொன்று முரணாக சொல்கிறது சாங்கியம். கேவலம் என்றால் பிற கலப்பு இல்லாமல் தன்னம் தனியாக ஸ்வச்சமாக இருப்பது என்று அர்த்தம். இதற்கு அட்ஜெக்டிவ் தான் கைவல்யம் என்பது. கைவல்யம் என்பதே சாங்கியத்தில் மோட்சம் என்பதற்கு கொடுத்துள்ள பெயர். ஜீவனானவன் 24 தத்துவங்களையும் தள்ளிவிட்டு ஜடத்திலிருந்து விடுபட்டு சைதன்யமான புருஷனின் தனித்துவ ஸ்வச்ச நிலையில் இருப்பதே கைவல்யம். தமிழில் எப்படியோ கேவலம் என்றால் மட்டமானது, தாழ்வானது என்ற அர்த்தம் ஏற்பட்டுவிட்டது. இப்படி புருஷன் என்கிற ஆத்மாவிலேயே நிலைத்து மற்ற எல்லாவற்றையும் மாயை என்று தள்ளிவிடுவதுதான் அத்வைதத்தின் லட்சியமும் ஆகும். ஆனால் அதற்கு ஆச்சாரியால் கர்மா, உபாசனை, அப்புறம் ஞான விசாரம் என்று வழிபோட்டு கொடுத்த மாதிரி சாங்கியத்தில் இல்லை. தள்ள வேண்டியதான 24 தத்துவங்களின் விசாரம்தான் அதில் அதிகம் இருக்கிறது. இன்னொரு குறை, புருஷன் அதாவது ஆத்மா காரியமில்லாத கேவல ஞானம், பிரகிருதி காரியமுள்ள ஆனால் ஞானமில்லாத ஜீவ சைதன்யமில்லாத ஜடம் என்று ஒரேடியாக பிரித்துவிட்டு இந்த ஜடம் எப்படி மற்ற தத்துவங்களாக பரிணமிக்க முடியும் என்பதற்கு சரியாக காரணம் சொல்ல முடியாமல் ஜீவ சைதன்யமுள்ள புருஷனின் சாநித்தியத்தால் மட்டுமே இது நடக்கிறது என்று சாங்கியத்தில் சொல்லியிருப்பது திருப்தியாக இல்லை. காரியமே இல்லாதது புருஷன் என்று சொல்லிவிட்டு அதன் ஆதாரத்தில்தான் பிரகிருதி காரியம் செய்கிறது என்று சொல்கிறீர்களே, இது எப்படி என்று கேட்டால், சாங்கியர்கள் ஒரு காந்தம் ஒரு இடத்தில் இருப்பதாலேயே இரும்பு துண்டுகள் ஆடி அசையவில்லையா? காந்தம் அவற்றை அசைக்க வேண்டும் என்று உத்தேசிக்கிறதா என்ன? அது பாட்டுக்கு இருக்கிறது. அப்படி இருப்பதாலேயே இரும்பு துண்டுகள் அசைகின்றன. இப்படித்தான் புருஷன் தன் பாட்டுக்கு இருந்தாலே போதும், அதன் சைதன்ய விசேஷத்தால் பிரகிருதி ஆடுகிறது. புருஷனும் பிரகிருதியும் முடவனை பொட்டையன் தூக்கி கொண்டு போகிற மாதிரி சேர்ந்து காரியம் பண்ணுகின்றன. முடவனால் நடக்க முடியாது, குருடனால் பார்க்க முடியாது. அதனால் குருடன் தோள் மேல் ஏறிக்கொண்டு முடவன் வழி சொல்ல அதன்படி குருடன் நடக்கலாம். இப்படித்தான் காரியம் பண்ண முடியாத ஆனால் ஞானமயமான புருஷனை தூக்கி கொண்டு காரியம் செய்கிற ஆனால் ஞானமயமான புருஷனை தூக்கி கொண்டு காரியம் செய்கிற ஞானமில்லாத ஜட பிரகிருதி பிரபஞ்ச வியாபாரத்தை பண்ணுகிறது என்கிறார்கள். இது ஏதோ கதையாக ஓமையாக நன்றாயிருக்கிறதே தவிர அத்வைதத்தில் காரியமற்ற நிர்குண பிரம்மமே காரியமுள்ள சகுண ஈஸ்வரனாக இருந்து கொண்டு மாயாசக்தியால் பிரபஞ்சத்தை நடத்துகிற மாதிரி தோன்றுகிறது என்று பொருத்தமாக சொல்வது போல இல்லை. அத்வைதத்துக்கும் சாங்கியத்துக்கும் இன்னொரு பெரிய வித்தியாசம். சுத்த ஞான ஸ்வரூபமான புருஷனை பற்றி சாங்கிய யோகம் சொன்ன போதிலும் இத்தனை ஜீவாத்மாக்களும் அந்த ஏக புருஷனே என்று அத்வைதமாக சொல்லாமல் அநேக புருஷர்கள் இருப்பதாகவே சொல்கிறது. இப்படி சில குளறுபடிகள் இருந்தாலும் சாங்கியம் என்பது தத்துவங்களை கணக்கெடுத்து சொல்வதில் சங்கியை என்றால் கணக்கெடுப்பது என்று அர்த்தம். ஜனசங்கியை என்று சென்சஸ் எடுப்பதை சொல்கிறோம் அல்லவா? சங்கியிலிருந்து வந்ததுதான் சாங்கியம். நமக்கு ஒரு ஆதாரமாக சாஸ்திரமாக இருக்கிறது. கபில மகரிஷி சாங்கிய மதத்துக்கு சூத்திரம் எழுதியிருக்கிறார். ஈஸ்வர கிருஷ்ணர் என்பவர் செய்த சாங்கிய காரிகையும் சாங்கிய சூத்திரத்துக்கு விஞ்ஞான பிக்ஷு எழுதிய பாஷ்யமும் இந்த சித்தாந்தத்தின் முக்கியமான நூல்களாகும்.
கீதையில் பகவானே அநேக சாங்கிய கொள்கைகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் சாங்கியம் யோகம் என்ற 2 மார்க்கங்கள் இருப்பதாக அவர் சொல்கிற போது சாங்கியம் என்றால் வேதாந்தமயமான ஞான மார்க்கம் என்றே அர்த்தம். யோகம் என்பது கர்மயோகம், ராஜயோகம் அல்ல. சாங்கியத்தில் புருஷனை பிரகிருதியிலிருந்து பிரித்து உணர வேண்டும் என்று சொல்லி வெறுமனே விட்டுவிட்ட இடத்தில் ஆரம்பித்து எந்த மாதிரி உபாயத்தினால் என்ன சாதனைகளை பண்ணி எப்படி பிரிகிறது என்று பிராக்டிக்கலாக வழி சொல்லி தருவதுதான் யோக சாஸ்திரம். ஆனால் யோகத்திலே ஈஸ்வரனை ஒப்புக்கொண்டு ஈஸ்வர ஆராதனையும் மனோ நிகிரகத்துக்கு, அதாவது மனம் அடங்குவதற்கு வழியாக சொல்லியிருக்கிறது. சித்த ஓட்டத்தை நிறுத்துவதுதான் யோகா என்று பொது பெயரில் வழங்குகிற பதஞ்சலி மகரிஷியின் ராஜயோகம் இப்போது யோகா என்று மேல்நாடுகளில் அதுதான் கொடிகட்டி பறக்கிறது. சாங்கியமும் யோகமும் சதுர்தச அல்லது அஷ்டாதச வித்தைகளில் சேராவிட்டாலும் அவையும் நம் சாஸ்திரங்களில் முக்கியமான 2ஆக இருப்பதால் சொன்னேன். மீமாம்சையில் ஈஸ்வர பக்தி கிடையாதென்றாலும் அது வேத பிரமாணத்தை ஒப்புக்கொண்டும் நிச்சீரவாதம் பண்ணுவதாக சாங்கியம் இருக்கிறது. பௌத்தம் அதை கண்டித்த நியாயம் மீமாம்சை என்ற 2ம் மீமாம்சை மாதிரியே ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ளாத போதிலும் சப்த, அதாவது வேத பிரமாணத்தை ஒப்புக்கொள்கிற சாங்கியம் ஆகிய இந்த 4ல் இருந்து நம் ஆச்சாரியால் எடுத்துக்கொள்ள வேண்டிய அம்சங்களை எடுத்துக்கொண்டு கண்டிக்க வேண்டியதை கண்டித்து தள்ளிவிட்டு இவை எல்லாம் உண்டாக காரணமானதுமான மூல வேதாந்தத்தையே ஸ்தாபித்தார். ஆச்சாரியால் பௌத்தத்தில் முடிந்த முடிவாக சொன்ன உயர்ந்த ஞான நிலை நிர்குண பிரம்மத்தின் ஸ்தானத்தில் சாங்கியத்தில் சொன்ன கேவலமான ஸ்வரூபமான புருஷன், மாயையின் ஸ்தானத்தில் அது சொல்கிற பிரகிருதி, அதிலே சொல்லப்படும் 24 தத்துவங்கள், மீமாம்சை சொல்லும் கர்மானுஷ்டானம், நியாயத்திலே சொல்லப்பட்டுள்ள ஈஸ்வரன், அது சொல்லும் பிரமாணங்கள், இவை எல்லாவற்றையுமே ஒப்புக்கொண்டார். ஆனால் இவை ஒவ்வொன்றும் ஒரு அம்சத்தை மட்டுமே பிடித்து கொண்டு அதையே லட்சியமாக்கிவிட்ட போது அவற்றை கண்டித்து இந்த எல்லா அம்சங்களையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்தார். மீமாம்சை கர்ம மார்க்கம், மீமாம்சையும் ஆதிசங்கரரும். பௌத்தத்தில் ஈஸ்வரனை சொல்லவில்லை என்பதற்காக உதயனர் முதலிய நயாயிகர் அதை கண்டித்து ஆச்சாரியாளுக்கு சம்மதமானதே. அதேபோல வைதிக கர்மானுஷ்டானங்கள் பௌத்தத்தில் இல்லை என்பதனால் அதை குமாரிலர் போன்ற மீமாம்சகர்கள் கண்டனம் பண்ணியதும் அவருக்கு சம்மதம்தான். ஏனென்றால் மீமாம்சகர்கள் முக்கியமாக கொண்டிருக்கும் கர்மானுஷ்டானங்கள் சித்த சுத்திக்கும் சமூக ஒழுங்குக்கும் அவசியம் வேண்டியனவே என்பது நாம் ஆச்சாரியாளின் அபிப்பிராயம். ஆனாலும் ஈஸ்வரன் என்ற பல தாதா வேண்டாம். கர்மாவினால் சுத்தியான பின் ஞானத்திற்கு போக வேண்டாம். கர்மாவை விட்டுவிட்ட சந்நியாசம் தப்பானது என்ற கொள்கைகளை மீமாம்சகர்கள் பின்பற்றியதனால்தான் அவர்களையும் ஆச்சாரியார் கண்டனம் பண்ணினார். மீமாம்சகர்களில் குமாரில பட்டர், மண்டன மிஸ்ரர் இருவரும் முக்கியமானவர்கள். இவர்களில் குமாரில பட்டரின் அந்திம காலத்தில் ஆச்சாரியால் அவரை வாதத்தில் ஜெயித்தார். இன்னொருவரான மண்டன மிஸ்ரரை ஜெயித்து அவரை தனது 4 பிரதான சிஷ்யர்களில் ஒருவரான சுரேஸ்வாச்சாரியராக ஆக்கினார். வேத மதத்துக்குள்ள 14 ஆதாரங்களில் ஒன்றான மீமாம்சையை ஆச்சாரியால் கண்டித்தார் என்றால் அது அடியோடு தப்பு என்று நிராகரணம் பண்ணினார் என்று அர்த்தமில்லை. மீமாம்சையில் சொன்ன கர்மாக்களை பண்ணியாகத்தான் வேண்டும். ஆனால் மீமாம்சகர்கள் போல் ஈஸ்வர பக்தி இல்லாமல் பண்ணக்கூடாது. அந்த கர்மாவே தருகிற சர்க்காதி பலன்களை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த கர்ம பல தியானத்தினாலே சித்த சுத்தியை சம்பாதித்து கொள்ள வேண்டும். பலதாதா ஈஸ்வரன் என்று உணர்ந்தால்தான் சின்னதான ஸ்வர்க்கம் முதலான பலன்களை விட்டு ஈஸ்வரன் தருகிற பெரிய பலனான சித்த சுத்திக்கு போக முடியும் என்பதே ஆச்சாரியாளின் உபதேசம். மீமாம்சகர்களின் கர்மானுஷ்டானம் முழுக்கவும் ஆச்சாரியாளுக்கு சம்மதமானதுதான். ஆனாலும் கர்மாவுக்காகவே கர்மா என்று நினைத்து
அவர்கள் அதற்கு மேல் போகாமல் பலதாதாவான ஈஸ்வரனிடம் பக்தி, அதற்கு அப்புறம் அந்த ஈஸ்வரனேதான் நாமாகி இருப்பதை அனுபவத்தில் அறிகிற ஞானம் ஆகிய இவற்றுக்கு போகாமல் நின்றுவிட்டது தப்பு என்று உபதேசம் பண்ணினார். கர்மாவை அவர் ஆட்சேபிக்கவே இல்லை என்பதால் தான் தமது சரீரத்தை விடுவதற்கு முன் கடைசியாக உபதேசித்து சோமபான பஞ்சகத்தை வேதோ நித்யம் அதீதீயதாம் ததுதிம் கர்மானு ஸ்ரீயதாம் என்று ஆரம்பித்தார். தினமும் வேத அத்தியனம் பண்ணுங்கள், அதிலே சொல்லியுள்ளபடி கர்மாக்களை நன்றாக அனுஷ்டானம் பண்ணுங்கள் என்று அர்த்தம். ஆனால் இப்படி கர்மாவுடனே நின்றுவிடக்கூடாது, அதை ஈஸ்வரார்ப்பணம் பண்ண வேண்டும். இதனால் சித்த சுத்தியை உண்டாக்கி கொண்டு அப்புறம் ஞானோபதேசம் வாங்கி கொள்ள வேண்டும். அப்புறம் கர்மாவை எல்லாம் நிறுத்திவிட்டு சந்நியாசியாகி அந்த உபதேசத்தையே தியானம் பண்ணி விசாரம் பண்ணி சொந்த அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். இப்படி படிப்படியாக போக வேண்டும் என்கிறார். ஈஸ்வரனிடத்தில் கொண்டுவிடவே ஏற்பட்ட வேதத்தின் கர்மகாண்டத்தை அப்படி பண்ணவிடாமல் வெறும் கர்மாவோடேயே நிறுத்தி சாஸ்வத ஆனந்தமான அத்வைத மோட்சத்தில் சேர்ப்பதற்கு வழி பண்ணி தருவதற்கு பதில் புண்ணிய கர்மா செலவழிகிற வரையில் மாத்திரம் வெறும் போகபூமியான ஸ்வர்க்கத்தில் சேர்ப்பதோடு நின்று விடுகிறார்களே என்பதற்காகத்தான் மீமாம்சகர்களை ஆச்சாரியால் கண்டனம் பண்ணினார். கர்மாக்களை விஸ்தாரம் பண்ணி அது பற்றின வேத சட்டங்களை வியாக்கியானம் செய்கிறதில் மீமாம்ச சாஸ்திரம் சொல்கிற அவ்வளவும் ஏற்க வேண்டியதுதான். ஏனென்றால் வேத சப்தத்தை விசாரிக்கிற போது அந்த சாஸ்திரம் இந்த சப்த பிரமாணத்துக்கு அப்படியே சரண்டர், அதாவது சரணாகதி பண்ணி அதனாலேயே அதனுடைய அர்த்தத்தை உள்ளபடி தெரிந்து கொண்டு நிர்ணயம் பண்ணி விடுகிறது. எனக்கு மீமாம்சை பற்றி ஒன்று வேடிக்கையாக தோன்றுகிறது. மீமாம்ச சாஸ்திரம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவாமியிடம் சரண்டர் செய்து அதனாலேயே அவனுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள பிரயத்தனம் செய்யவில்லைதான். அதனால் என்ன, வேதம்தான் பெரிய சுவாமி. வேத சப்தம் கண்ணுக்கு தெரிகிற சுவாமியாக இல்லாவிட்டாலும் காதுக்கு கேட்கிற சுவாமியாக இருக்கிறது. அந்த சப்தம் சொல்கிற கர்மாக்களை எதிர்கேள்வி கேட்காமல் பண்ணுவோம். இங்கே ஒரே சரண்டர் தான். இப்படி சரண்டர் பண்ணி வேத வாக்கியங்களின் தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணுவோம் என்று மீமாம்சகர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால் கண்ணுக்கு தெரியாத சுவாமியை அவர்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் காதுக்கு கேட்கிற வேத சுவாமியின் ஸ்வரூபத்தை, அர்த்தத்தை நன்றாக தெரிந்து கொண்டு சொல்லிவிட்டார்கள் என்றுதான் நான் நினைப்பதுண்டு.